அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய இணையமைச்சராக தான் தொடருவேன் எனவும் தான் ராஜினாமா செய்ய போவதாக வந்த தகவல் தவறானது எனவும் சுரேஷ் கோபி விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், அவர் என்ன விளக்கத்தை தந்திருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, மிக முக்கியமாக நேற்று இரவு சுரேஷ் கோபி பொறுப்பேற்றுக் கொண்டார் மத்திய இணையமைச்சராக. அதைத் தொடர்ந்து அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் சில ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது தான் ஒரு எம்பியாக பணியாற்ற மட்டுமே விரும்புவதாகவும் தனக்கு இந்த இணையமைச்சர் பொறுப்பு தேவையில்லை என்றும் நான் விரைவில் விடுவிக்கப்படுவேன் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அது பல ஊடகங்களில் இன்று காலையில் ஒரு பேசுபொருளானது. அதைத் தொடர்ந்து தற்போது அவர் ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்கிறார். அதாவது சில ஊடகங்களில் தவறான செய்தி பரப்பப்படுவதாகவும் பிரதமர் மோடியின் அந்த அமைச்சரவையில் தான் பங்காற்றுவது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் நேற்று கூறிய கருத்தை தற்போது மறுத்து சில ஊடகங்கள் தப்பான தகவல்களை பரப்புவதாகவும் தான் பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் தான் பங்கேற்பதும் அதில் பணியாற்றுவதும் தனக்கு பெருமை என்றும் தெரிவித்திருக்கிறார். தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை வைத்து மக்களுக்கு பணியாற்ற இருப்பதாகவும் கேரள முன்னேற்றத்திற்கு பணியாற்ற இருப்பதாகவும் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். மத்திய இணையமைச்சராக தான் தொடருவேன் எனவும் தான் ராஜினாமா செய்ய போவதாக வெளியான தகவல் தவறானது எனவும் சுரேஷ் கோபி விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக அவர் இணையமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போவதாகவும் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் அது கேரள மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்வது பெருமை அளிக்கிறது எனவும் அந்த தகவல் பொய்யானது தவறானது எனவும் சுரேஷ் கோபி விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற நடிகர் சுரேஷ் கோபி அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போவதாகவும் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க விரும்புவதாகவும் அவர் கூறியிருந்த நிலையில் தான் ராஜினாமா செய்ய போவதாக வெளியான தகவல் தவறானது என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். கேரள மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்வது தனக்கு பெருமை அளிக்கிறது எனவும் பாஜக எம்பி சுரேஷ் கோபி தற்போது விளக்கம் அளித்து பேசியிருக்கிறார். இணையமைச்சராக நேற்று பொறுப்பேற்ற நிலையில் பதவியை நீடிக்க விரும்பவில்லை என தகவல் பரவிய நிலையில் அது தவறானது என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். தான் மத்திய இணையமைச்சராக தொடருவேன் எனவும் கேரள மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்வது தனக்கு பெருமை அளிக்கும் விஷயம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக நமது செய்தி அரங்கத்திலிருந்து செய்தியாளர் நந்தா இணைந்திருக்கிறார். நந்தா, நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக லாவண்யா, நேற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை என்பது பொறுப்பேற்றுக் கொண்டது. இதில் வரலாற்றில் முதன்முறையாக கேரளாவிலிருந்து பாஜக எம்பியாக தேர்வாக இருக்கக்கூடிய நபர் சுரேஷ் கோபி. அவருக்கு இந்த முறை பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் பாஜக அவருக்கு இணையமைச்சர் பதவியை கொடுத்திருந்தது. இந்நிலையில் எனக்கு அந்த இணையமைச்சர் பதவியை தொடர்வதில் விருப்பமில்லை, நான் தொடர்ந்து சினிமாக்களில் நடிக்க விரும்புவதாகவும் இதனால் என்னுடைய விருப்பத்தை தலைமையிடம் தெரிவித்திருக்கிறேன், உடனடியாக விரைவில் பதவி விலகக்கூடும் என்ற ஒரு தகவல் வெளியானது. இந்நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த தகவல் தவறானது, நான் தொடர்ச்சியாக இணையமைச்சர் பொறுப்பில் நீடிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய தற்போது அண்மை செய்தியாக நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பாக நேற்றைய தினத்தில் பதவியேற்பு, அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இதுபோன்ற விஷயங்கள் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில். கேரளாவை பொறுத்தவரை கேரளாவுக்கு முதல் முறையாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக அவருக்கு இணையமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சூழல் என்பது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த முறை இருந்தது போலவே தற்போதும் எல்முருகன் இணையமைச்சராக தொடர்கிறார். இந்த முறை உத்தரப்பிரதேசத்திலிருந்து 9 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கேரளாவுக்கான பிரதிநிதித்துவத்தில் அவர் தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்த் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். மீண்டும் நான் இணையமைச்சர் பொறுப்பிலேயே தொடர்வேன், நான் விலகுவதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது அப்படின்னு சுரேஷ் கோபி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்?
இந்த பேட்டியை சுரேஷ் கோபியா தான் நேற்று சொல்லியிருந்தா. நான் எனக்கு இது அமைச்சரவையில எனக்கு இடம் வேண்டாம், நான் வேண்டான்னு தலைமையிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு நான் எம்பியாவே தொடர்ந்தா போதும், நான் மக்கள் பணி ஆற்றுறேன், நான் சினிமாலையும் நடிக்கணும், அதனால எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம்னு சொன்னது இதே சுரேஷ் கோபி தான். பதவியேற்று சுமார் 2-3 மணி நேரத்துக்கு பிறகு அவர் இதை சொன்னாரு. இப்ப மறுபடியும் காலையில ஒரு கிளாரிபிகேஷன் மாதிரி கொடுத்திருக்காரு. தற்போது அதுல என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி சொல்லல, நான் இப்ப கட்சியோட ஆலோசனையின்படி நான் அமைச்சரா தொடர்றேன், கேரளாக்கான பிரதிநிதித்துவம் அடிப்படையில் நான் மீண்டும் அமைச்சரா தொடர தயாரா இருக்கேன்னு. இதுல ஒண்ணுதான் தெரியுது. ஒண்ணு, அவர் இப்ப ஜூனியர் மினிஸ்டர் எம்ஓஎஸ்ஆ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா கொடுத்திருக்காங்க, அது ஜூனியர் ரேங்க். அந்த பொறுப்பில் அவருக்கு திருப்தி இல்லை. அவர் கேபினட் பதவி கேட்டதாகவும், ஆனால் அவருக்கு எம்ஓஎஸ் கொடுத்தனால அவருக்கு அதை அவர் ஏற்க தயங்குவதாகத்தான் தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது பாஜக தலைமை அவரிடம் நேரடியாக பேசியிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர் தற்போது இந்த விளக்கத்தை கொடுத்திருப்பதாகத்தான் தகவல் தெரிவிக்கிறது. இதிலிருந்து நாம் இரண்டை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, பாஜகவின் முதல் ஆட்சியிலும் சரி, இரண்டாவது ஆட்சியிலும் சரி, இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகாமல் மிகவும் கட்டுக்கோப்பாக அரசாங்கத்தை அமைத்திருந்தார்கள். தற்போது கூட்டணி ஆட்சி தான் முதன்முறையாக நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சியை துவங்கி இருக்கிறார். நேற்றைய தினம் அஜித் பவார் கட்சி இதே போன்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருந்தார்கள். தற்போது அந்த கட்சியை சேர்ந்த சுரேஷ் கோபி தற்போது இந்த பிரச்சனையை துவக்கி இருக்கிறார். தற்போது மிகவும் நாம் எதிர்பார்க்கப்படுவது இந்த போர்ட்போலியோ அலோகேஷன், அதாவது எந்த அமைச்சருக்கு எந்த துறை என்ற போர்ட்போலியோவும் தற்போது வரை வெளியாகவில்லை. 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது என அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த பட்டியல், அதாவது எந்த அமைச்சருக்கு எந்த பதவி எந்த துறை என்ற பட்டியல் போர்ட்போலியோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் தற்போது தாமதமாகி வருவதுதான் பாஜகவின் முதல் கூட்டணி ஆட்சி என்பதற்கான இதுதான் விடை என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் பதிலாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கும்போது சுரேஷ் கோபியை தற்போது பாஜக தலைமை சமரசம் செய்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியாக இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு அரவிந்த். லாவண்யா, தொடர்ந்து அமைச்சரவை தொடக்கத்திலேயே இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் கூட்டணி கட்சிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கிறது. அதை எப்படி மேற்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி நந்தா. இனி